கர்த்தருடைய வசனத்துக்குள்ளே போகலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களுடைய கூட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நாம் இருந்த நிலையும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் இருக்கிற நிலையையும் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இந்த மிகப்பெரிய மாற்றத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை என்னவா இருக்கும்னா, ஞாயிற்றுக்கிழமை வருவோம், போயிடுவோம். காலையில் வாரத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம் ஆண்டவருக்கு கொடுத்து விட்டால் ஏதோ நம்முடைய கடமை முடிந்தது என்று நினைத்து கொள்வோம். நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் எப்படிப்பட்டவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நம்முடைய விசுவாச வாழ்க்கை ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கையாய் போய்விடும். வசனம் அழகா சொல்லுது பாருங்களேன். நீங்கள் இனி அப்படின்னா, இதுவரைக்கும் நீங்கள் என்னவா இருந்தீர்கள்? அந்நியராக இருந்தீர்கள். தேவனுடைய குடும்பத்துக்கு அந்நியர், தேவனுடைய நடத்துதலுக்கு அந்நியர். அப்படின்னா அந்நியர்னா என்ன அர்த்தம்? சம்பந்தம் இல்லாதவர்களாக நாம் இருந்தோம். ஆனால் இனி அப்படி இல்லாதபடி தேவன் நம்மை என்னவாக மாற்றியிருக்கிறார்? வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாக இருக்கிறோம். இந்த வசனத்தை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். இதுவரை, இனிமேல். ஏன் சம்பந்தம் இல்லாமல் இருந்தோம்? ஏன் தேவனுக்கு சம்பந்தம் இல்லாதவர்களாய் நாம் இருந்தோம்? அதே அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். ரொம்ப அழகா சொல்லுது. ஏன் தேவனுக்கு அந்நியராக இருந்தோம் அப்படின்னா, முன்னாடி நமக்கென்ன விருப்பமோ அதை செய்து கொண்டிருந்தோம். எனக்கு என்ன இஷ்டமோ அதை நான் செஞ்சிட்டு இருந்தேன். எனக்கு எது சரின்னு படுதோ அதை நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? செய்துட்டு இருந்தேன். இன்னைக்கும் வருத்தமான காரியம் என்னன்னா, ரட்சிக்கப்பட்ட நிச்சயமுடையவர்கள் கூட இன்னைக்கும் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை செய்யறாங்க. அதான் பிரச்சனை. இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, தேவனுடைய மகனாக மகளாக நான் மாற்றப்பட்ட பிறகு, இனிமேல் எனக்கு என்ன விருப்பமோ அதை நான் என்ன செய்யக்கூடாது. எனக்கு எது பிரியுமோ அதை நான் செய்யக்கூடாது. என் சுபாவம் சொல்லுகிறது நான் செய்யக்கூடாது. வசனம் அப்படிதான் சொல்லுது பாருங்க. திரும்ப வாசிக்கிறேன். நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, சரீரம் சொல்லுது தூங்குனா தூங்குவோம், நல்லா சாப்பிடுனா சாப்பிடுவோம், ஒரு மோசமான காரியத்தை பாருன்னா பார்ப்போம். அதான் மாமிசம் என்ன சொன்னதோ அதையே நாம் செய்து கொண்டு வந்தோம். ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு தேவன் நம்மளை எப்படி மாற்றுகிறார்னா, அவருடைய வீட்டாராய் மாற்றி விட்டார். நம்மெல்லாம் இப்போ யாருங்க? ராஜாவின் குடும்பம், இயேசுவினுடைய குடும்பம், தேவனுடைய குடும்பமாக தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். தேவனுடைய குடும்பத்தில் இருந்தால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் நமக்கு இருக்கிறது. இது புரியுது? ஹல்லேலூயா. முன்னாடி அந்நியராக இருந்தோம், முன்னாடி பரதேசிகளாக இருந்தோம், ஒன்றும் தெரியாதவர்களாக இருந்தோம். எனக்கு என்ன இஷ்டமோ அதான் நான் செய்வேங்க. எனக்கு பேசணும்னா பேசுவேன், பேசணும்னா போயிட்டே இருப்பேன். இனி அப்படி இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் பகையை மாற்றி விட்டார். நம்ம அந்நியராக இருந்த நம்மளை குடும்பமாக தேவன் மாற்றி விட்டார். நம்மளை என்னவா மாற்றி இருக்கிறாரு? குடும்பமாக. சொல்லுங்க, நான் தேவனுடைய குடும்பத்தின் அங்கத்தினர். எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் பாருங்க. தேவனுடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக நான் இருக்கிறேன், ஒரு உறுப்பினராக நான் இருக்கிறேன். ஒருவேளை வேடிக்கையாக சொல்லணும்னா, ஆண்டவருக்கு ஒரு ரேஷன் கார்டு இருக்குன்னு வைங்க, ஒரு மாதிரி பார்க்குறீங்க. நம்ம பேர்லாம் குடும்ப உறுப்பினர் பேரில் இருக்கும். ஆமென். அந்த ரேஷன் கார்டு எங்கன்னு கேட்குறீங்களா? நம்ம பேர்லாம் அதில் இருக்கும். இந்த குடும்ப உறுப்பினர். நீங்கள் போய் எங்கே போய் கேளுங்களேன், முதல்ல கேட்பாங்க, உங்கள் ரேஷன் அட்டையை கொடுங்க. எதுக்காக கேட்குறாங்க? உங்களுடைய விலாசம் என்ன, உங்கள் அப்பா பேர் என்ன, எல்லா அடையாளமும் அதில் இருக்குது பாருங்கள். அதுபோல் தேவனுடைய குடும்பத்தில் நீங்களும் நானும் அங்கத்தினராக மாற்றப்பட்டிருக்கிறோம். யாருனால மாற்றப்பட்டிருக்கிறோம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவினாலே மாற்றப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ நம்ம என்னவா இருக்கிறோம்? ஒரே
குடும்பமாக இருக்கிறோம். குழந்தைகள் கொஞ்சம் அமைதியாக என்னவா இருக்கிறோம்? ஒரே குடும்பமாக, தேவனுடைய குடும்பத்திலே அங்கத்தினராக நாம மாற்றப்பட்டிருக்கிறோம். இந்த உணர்வு, இந்த தெளிவு நமக்கு இருந்ததுன்னா நம்முடைய வாழ்க்கை முறை மாறிவிடும். நான் இப்படி பழைய மாதிரி இருக்க முடியாதுங்க. நான் பழைய மாதிரி கோவப்பட முடியாது. நான் பழைய மாதிரி சண்டை போட முடியாது. நான் பழைய மாதிரி பேச முடியாது. நான் பழைய மாதிரி என் கண்களுக்கு விருப்பமானதை நான் பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ நான் தேவனுடைய குடும்பத்தின் ஒரு அங்கமாய் நான் மாற்றப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. சாதாரணமான ஸ்லாக்கியம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ராஜாவினுடைய வீட்டாராக பரிசுத்தவான்களோட ஒரு ஐக்கியத்தை தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நாம பார்க்கிறோம். இது எப்படி கிடைத்தது? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள், சொல்லுங்க, முன்னே எங்க இருந்தோம்? தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். நாம இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருந்தோம் பார்த்தீங்களா? அதையெல்லாம் நமக்கு பாவமாய் இருந்தது, தேவனிடத்தில் நம்மை பிரித்தது. இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரத்தத்தினாலே நம்மை கழுவி இப்போ தேவனுடைய குடும்பத்திலே நம்ம எங்க கொண்டு வந்துட்டார்? அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளாக தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நல்ல கை வைத்து ஆமென்னு சொல்லுங்களேன். இப்போ நாம் எங்கே இருந்தோம்? முன்னாடி தூரமாக இருந்தோம், அந்நியராக இருந்தோம், பரதேசிகளாக இருந்தோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே இப்போ தேவனுடைய குடும்பத்தின் அங்கத்தினராய் தேவன் நம்மளை என்ன செய்திருக்கிறாரு? மாற்றி இருக்கிறார். அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். அப்படிங்கிற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம என்னவா மாற்றிருக்கோம்? தேவனுடைய வீட்டார். என்னவா மாற்றப்பட்டிருக்கிறோம்? சத்தமாக சொல்ல, என்னவா மாற்றப்பட்டிருக்கிறோம்? தேவனுடைய வீட்டாராக மாற்றப்பட்டிருக்கிறோம். சபை என்பது தேவனுடைய வீடு. சபை என்பது என்னங்க? தேவனுடைய வீடு. சபை என்பது தேவனுடைய வீடு, தேவனுடைய ஒரு குடும்பம் என்று சொல்லலாம். சபை என்பது என்னங்க? தேவனுடைய குடும்பம். ஒரு குடும்பம்னா 3 காரியங்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிறது. இந்த 3 காரியங்களை இன்னைக்கு நாம கொஞ்சம் தியானிக்க போறோம். என்ன 3 காரியங்கள் ஒரு குடும்பத்தில் இருக்க வேண்டும்? முதலாவது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாக இருந்தான். இங்கே ஆபிரகாம் என்ற மனிதனை கர்த்தர் அழைக்கிறார். கர்த்தர் அழைத்த போது ஆபிரகாமோடு அவனுடைய சகோதரனுடைய மகனாகிய லோத்தும் புறப்பட்டு வருகிறார். இப்போ இவங்க மொத்தமா புறப்பட்டு வரும் பொழுது அங்கே தேசத்தில் ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது. தேசத்தில் ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது. பஞ்சம் வந்ததுனால இவங்க எகிப்து தேசத்துக்கு போறாங்க. எகிப்து தேசத்தில் இருக்கும் பொழுது ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு, சாராளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். இதை வாசிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய கேள்வி வந்துச்சு. என்ன அப்படின்னா, லோத்தும் இருக்கிறார், லோத்தும் மனைவியும் இருக்கிறாள், லோத்துக்கு 2 பெண் பிள்ளைகளும் இருக்கிறார்கள். ஆனா அவங்களெல்லாம் ராஜா என்ன பண்ணல? கொண்டு போகல. யாரை கொண்டு போறாரா? ஆபிரகாமுடைய மனைவி ஆகிய சாராளை கொண்டு போகிறார். கவனிங்க, நீங்க சரியான இடத்துல இருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களை பாதுகாக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். குடும்பத்தில் முதலாவது என்ன இருக்கு தெரியுமா? பாதுகாப்பு இருக்குது. குடும்பத்தில் என்ன இருக்குதுங்க? நீங்க நிறைய பேர் சபை என்ற குடும்பத்தில் இருக்கிற பாதுகாப்பை அறியாததுனால அதை ரொம்ப லேசா நினைக்கிறாங்க. யோசித்து பாருங்க. ஆபிரகாமுடைய குடும்பமும் பிரயாணம் செய்கிறது, கூடவே லோத்தும் குடும்பமும் பிரயாணம் செய்கிறது. லோத்துக்கு வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் 2 பேர் இருக்கிறாங்க. ஆனால் எகிப்தின் ராஜா லோத்தையோ லோத்தினுடைய குடும்பத்தையோ தொடவே கிடையாது. நான் ஏன் சொல்லுவேன் தெரியுமா? அவர்கள் ஆபிரகாமோடு ஒரு குடும்பமாக இருந்ததினாலே தேவனுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு இருந்தது. பல நேரங்களில் ஆலயத்துக்குள்ள, சபைக்குள்ளே நமக்கு என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல. ஆகையால் தான் அதை லேசா நினைக்கிறோம். முதலாவது குடும்பத்தில் இருக்கிறது
தேவனுடைய பாதுகாப்பு சபை என்ற குடும்பத்தில் இருக்கிறது. இதை நல்லா நாம் புரிந்து கொள்ளணும். பிசாசுக்கு அது தெரியும். ஆகையால் தான் இப்போ என்ன பண்ணுறான் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக ஆலயத்துக்கு வருகிறதை தடுத்து நீ வீட்டில் இருந்தே என்ன செய், ஆன்லைனில் பாரு. ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாம் நடக்குது. கல்யாணம்னாலும் என்னைக்கு தான் வைக்கிறாங்க? பேசுவீங்களா கொஞ்சம்? கல்யாணம் என்னைக்கு தான் வைப்பாங்க? ஆமாம். சில நேரங்களில் பள்ளிக்கூடமும் இப்போ என்ன வைக்கிறாங்க? என்னைக்கு வைக்கிறாங்க? ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறாங்க. எப்படியாவது இந்த சபை என்ற பாதுகாப்பிலிருந்து ஒரு விசுவாசியை வெளியே எடுத்து விட்டால் அவனை ரொம்ப எளிதாக என்ன செய்திடலாம்? தாக்கி விடலாம். இங்க நீ உட்கார்ந்து கேட்டுட்டே இருக்கிறீங்க, நான் பேசுறது உங்க மனசை கொஞ்சம் நெருடுது, சேனலை மாற்ற முடியாது. ஆமென், அல்லேலூயா. நீங்க முடிகிற வரைக்கும் ஜிஎன்எஃப் சேனல் பார்த்து தான் ஆகணும். ஆனா அங்க அப்படி இல்லை. ஒருத்தர் திட்டி பேசினாருன்னா டப்புன்னு மாற்றி ஆறுதலாக கண்ணீரோடு பேசுகிற கேட்கலாம். அதுவும் ரொம்ப பிடிக்கலையா, இன்னொருத்தரை மாற்றி நீங்கள் என்ன செய்யலாம்? கேட்கலாம். பிசாசுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாப்பும் கட்டி எழுப்பும். அந்த வார்த்தையை கேட்க விடாமல் அவன் செய்வான். கவனிச்சிருக்கிறீங்களா? ஆராதனையில் ஜனங்கள் தூங்குனது இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிடையாது. செய்தி நேரத்தில் வரும் பாருங்க கொரட்டை. ஏன்னா அந்த சத்தம் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே வேலை செய்யும். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய உள்ளத்தில் என்ன செய்யும்? வேலை செய்யும். உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும். அது ஒரு விதையை போல மனதுக்குள் இருக்கும். இன்றைக்கு ஒருவேளை அதனுடைய முழு பலத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் ஏற்ற காலம் வரும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் வளர்ந்து கனி கொடுக்கும். அல்லேலூயா. ஆகல் தான் சொன்ன, சின்ன பிள்ளைகளோ குழந்தைகளோ பரவாயில்ல, ஆலயத்துக்கு மட்டும் கொண்டு வர்றதை என்ன செஞ்சிடாதீங்க, நிறுத்தாதீங்க. இந்த வார்த்தை தேவ பிரசன்னம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆபிரகாமோடு கூட இருந்த லோத்துக்கும் குடும்பத்துக்கும் என்ன இருந்துச்சுங்க? பாதுகாப்பு இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? சத்தமா சொல்லுங்க. என்ன இருந்துச்சு? பாதுகாப்பு இருந்ததை நாம பார்க்கிறோம். ஆனால் நடந்த காரியம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, லோத்து பிரிந்து போக தீர்மானம் பண்ணுகிறார். லோத்து என்ன பண்றாருங்க? நான் பிரிந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் தீர்மானம் பண்றார். ஆனா ஆபிரகாமினுடைய சந்ததி பல ஆண்டுகளுக்கு பின்பதாக அது தேவனுடைய பாதுகாப்புக்கு உட்பட்டதாய் காணப்பட்டது. அப்படியே இதை அதிகம் திரும்ப வரப்போறோம். என்னாகமத்தின் புஸ்தகம் திருப்பி கொள்ளுங்களேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆபிரகாமுடைய சந்ததி பலத்து பெரிய ஜாதியான பிறகு அவர்கள் பிரயாணப்பட்டு போகும் பொழுது இவர்களை சபிக்க வேண்டும் என்று ஒருவன் எழும்புகிறான். பிலேயாம் என்ற ஒரு மனிதன் ஆபிரகாமினுடைய சந்ததியை என்ன சொல்லணும்னு நினைக்கிறான்? சபிக்க வேண்டும் என்று அவன் எழும்புகிறான். அவன் எழும்பி அவன் புறப்படும் பொழுது நடந்த காரியத்தை தான் என்னாகும் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. கவனிங்க, நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்றால், தேவனுடைய குடும்பத்தில் இணைக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்றால், உங்களை ஒருவன் சபிக்க வேண்டும் என்று எழும்பினால் கர்த்தர் கோபம் கொள்வார், அவனுக்கு எதிர்த்து நிற்பார். வசனம் அப்படிதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. பொல்லாத உலகத்தில் இருக்கிற வரைக்கும் சிலர் விரோதமா என்ன செய்வாங்க? எழும்புவாங்க. சிலர் நம்மை சபிக்க வேண்டும் என்று கூட எழும்புவார்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய கோபம் மூண்டதான். கர்த்தருடைய கோபம் மூண்டது. யாரை கை வைக்கணும்னு நினைக்கிறேன்? என் குடும்பம் அப்படின்னு கர்த்தர் எழும்பி வருகிறதை நம்மால் பார்க்கிறோம். வசனம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். அல்லேலூயா. இந்த பாதுகாப்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது ஏன் இதை எழுதி வைத்திருக்கிறார் ஆவியானவர்? ஏன் எழுதி வைத்திருக்கிறார் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கே தெரியல, ஆபிரகாமுடைய சந்ததிக்கே தெரியல இவர்களை சபிக்க ஒருவன் புறப்பட்டான் என்று. ஆனால் கர்த்தர் அதை பார்த்து அவனுக்கு விரோதமாக கர்த்தர் எழும்பி கிரியை செய்கிறதை நம்மால் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடிகிறது. இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமாய் மனிதர்களுடைய நாவிலே சாபமான வார்த்தைகள் வருகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. உனக்கு அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும். ஆனால் நீங்கள் தேவனுடைய குடும்பத்தின் அங்கத்தினராய் தேவனுடைய பாதுகாப்புக்குள் இருக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால், உங்களை ஒருவன் சபிக்க முற்படும் பொழுது கர்த்தருடைய கோபம் உண்டு. கர்த்தர் அவனுக்கு எதிராக எழும்பி எதிராளியாக நிற்கிறதை நம்மால் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடிகிறது. அப்போ தேவனுடைய குடும்பத்திலே என்ன இருக்கிறது? முதலாவது தேவனுடைய பாதுகாப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, இதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஆண்டவரே என்னை பாதுகாக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
நம்மை அறியாமல் அநேக பாதிப்புகள், நம்ம அறியாமல் நம்ம கண்களுக்கு மறைந்து அநேக விதமான ஆபத்துகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பாதுகாப்பேன்றாரு. அல்லேலூயா. ஆதியாகமம் திருப்பி வரும் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு நீங்க திருப்பிக்குவீங்க அப்படின்னு சொன்னா, அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். வசனம் என்ன சொல்லுகிறது? ஒருவரை விட்டு ஒருவர் பிரிஞ்சு போயிட்டாங்க. லோத்து பார்க்கிறாரு. லோத்து என்ன நினைச்சாருன்னா, இந்த ஆபிரகாம் இருக்கிற வரைக்கும் நம்மளை ஏதாவது சொல்லிட்டே இருப்பார். ஆபிரகாம் இருக்க வரைக்கும் என்ன பண்ணுவார்? நம்மளை ஏதாவது சொல்லிட்டே இருப்பார். எப்பா இப்படி செய்யக்கூடாது, எப்பா இப்படி இருக்கணும், ஆண்டவர் இப்படி சொல்றாரு. ஏன் ஆலயத்தை விட்டு நிறைய பேர் போறாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்க எப்போ பார்த்தாலும் இப்படி இரு, அப்படி இரு, இது செய்யாது, அது செய்யாது, ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்காங்க. வேணாங்க, எனக்கு பிடிக்கல. லோத்து என்ன நினைச்சாருன்னா, இந்த ஆபிரகாமை விட்டு நான் பிரிந்தால் நான் நல்லா இருப்பேன்னு நினைச்சார். இந்த ஆபிரகாமுடைய அந்த ஐக்கியத்திலிருந்து, அந்த அன்பிலிருந்து நான் பிரிந்து போய்விட்டால் நான் நல்லா இருப்பேன், எனக்கு எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு லோத்து நினைத்ததினாலே லோத்து என்ன செய்யறாரு? ஆபிரகாமை விட்டு பிரிந்து போகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர் நினைச்சாரு, நான் போனேன்னா ஆபிரகாமோட ஐஸ்வர்யவானா மாறிடுவேன், நான் வெளியே போனேன்னா நான் நல்லா இருப்பேன், குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும் என்று அவன் நினைத்தான். ஆனால் அவனுக்கு தெரியல, ஒரு நாள் என் ஜீவன் தப்ப நான் ஓட வேண்டியிருக்கும். யோசித்து பாருங்க. அவன் தங்கியிருந்த சோதோம் கொமோரா என்ற பாவம் நிறைந்த தேசத்தை தேவன் அழிக்க முற்படும் பொழுது அவன் ஜீவன் தப்ப ஓடுகிறான். நல்லா கவனிங்க, எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எல்லாம் இங்க பாருங்க. அவன் உயிர் பிழைக்க ஓடுகிறான். அவன் அந்த காட்சியை முன்னாடியே பார்த்திருந்தான்னா ஆபிரகாம் என்ன செஞ்சிருக்க மாட்டான்? பிரிந்து போயே இருக்க மாட்டான். ஆபிரகாம் இன்னும் நாடோடியாக தான் போயிட்டு இருக்கிறாரு. சொந்த இடம் கிடையாது. தேவன் நடத்துகிற இடத்துக்கெல்லாம் ஆபிரகாம் போய் கொண்டிருக்கிறார். ஆனால் லோத்து என்ன நினைக்கிறார் தெரியுமா? நம்ம நல்லா போய் ஒரு இடத்துல இருந்துடணும், நமக்குன்னு ஒரு நல்ல இடம் வேணும் அப்படின்னு நினைச்சுதான் லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போகிறார். ஆனால் பிரிந்து போன இடத்துல மிகப்பெரிய ஒரு ஆபத்தை சந்திக்கிறார். அவர் எதை சாதிக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அதையே இழந்து போகிறார். ஓடி போகிற வழியிலே மனைவியும் இழந்து போய்விட்டார். ஓடி போகிற வழியில் எதையும் இழந்துட்டாரு? மனைவியும் இழந்துட்டாரு. கவனிக்கணும், லோத்தினுடைய 2 பெண் பிள்ளைகள் செய்த பாவம் மனிதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பாவம். அதனால் வந்த சந்ததி அம்மோனியர், மோவாபியர். லோத்தினுடைய சந்ததி 2 சந்ததி யாருங்க? ஒன்று அம்மோனியர், ஒன்று மோவாபியர். அவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? உபாகமம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படல் ஆகாது. எவ்வளவு பயங்கரமான வார்த்தை பாருங்க. நான் சொன்னேன், சபை என்பது கர்த்தருடைய வீடு, கர்த்தருடைய குடும்பம். இதுல தான் உங்களையும் என்னையும் தேவன் இணைத்திருக்கிறார். முற்காலத்தில் அந்நியரா இருந்தோம், முற்காலத்தில் பரதேசிகளாக இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இரத்தத்தினாலே நம்மை மீட்டு அவருடைய பிள்ளைகளாக, ராஜாவின் பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இங்கே ராஜாவினுடைய வீட்டிலே ராஜாவினுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. லோத்து பிரிந்து போறாரு. ஆபிரகாம் தடை செய்யவே கிடையாது, நீ போ அப்படின்ட்டாரு. போனவர் ஒரு சூழ்நிலையில் அவருடைய ஜீவன் தப்ப ஓட வேண்டி இருக்கிறது. ஜீவன் தப்பி ஓடும் பொழுது மனைவி திரும்பி பார்க்கிறா, உப்புத்துனா மாறிட்டா, மனைவியை இழந்து போய் விட்டான். இப்பொழுது மலையிலே போய் தன்னுடைய 2 மகள்களோடு தங்கி கொண்டிருக்கிறான். அவன் எடுத்த தீர்மானத்தினுடைய விளைவு அங்கே ஒரு மிகப்பெரிய பாவம் நடக்கிறது. ஆகையால் அந்த சந்ததியிலே வந்தவங்க தான் யாருங்க? அம்மோனியரும் மோவாபியரும். ஆண்டவர் சொல்றாரு, அவங்க என் சபையில் என்ன செய்ய முடியாது, வரவே முடியாது. என்ன காரணம் நினைக்கிறீங்க? தேவன் பட்சபாதம் உள்ளவரா? கிடையவே கிடையாது. ஒரே மாதிரி எல்லாரையும் நேசிக்கிற இந்த தேவனை போல வேற தேவன் கிடையாது. ஆனால் அவர் சொல்லுகிறார், அம்மோனியனும் மோவாபியரும் என் சபைக்குள்ள என்ன செய்ய முடியாது, வரவே முடியாது. அடுத்து சொல்றார், 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அப்போ தேவனுடைய குடும்பத்திலே, தேவனுடைய ஆலயத்திலே நமக்கு இருக்கிற பாதுகாப்பு நாம புரிந்து கொண்டு
நாம் அதில் சரியாக நடக்கிறவர்களாக நாம் இருக்கணும். எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஸ்லாக்கியத்தை, தேவனுடைய குடும்பத்தில் அங்கத்தினர் என்ற ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இங்கே பாதுகாப்பு இருக்கிறது. யாருக்கு தெரியுமா இருக்குது? உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் உண்டு. ரெண்டாவது, தேவனுடைய ஆலயத்தில் அல்லது தேவனுடைய குடும்பத்தில் ரெண்டாவது என்ன இருக்கிறது? நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்படி 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. தேவனுடைய குடும்பத்தில் முதலாவது பாதுகாப்பு இருக்கிறது, ரெண்டாவது பராமரிப்பு இருக்கிறது. தேவனுடைய குடும்பத்தில் ரெண்டாவது என்ன இருக்கு? பராமரிப்பு இருக்கிறது. இங்க வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளை அவர் வனாந்திரத்தில் 40 ஆண்டுகள் பராமரித்து வந்தாராம். எங்க வனாந்திரம் எப்படிப்பட்ட இடம்? ஒண்ணுமே இல்லாத இடம், ஒண்ணுமே இல்லாத இடம். ஆனால் அந்த இடத்திலும் கர்த்தர் அவர்களை என்ன பண்ணாரா? பராமரித்தார். அப்படின்னா எல்லா தேவைகளையும் அவர் சந்தித்தார். எல்லா தேவைகளும் ஆண்டவர் அவங்களுக்கு சந்தித்தார். யோசித்து பாருங்களேன், இப்ப நம்ம போகிற இந்த பூமியின் பாதையில கூட தேவனுடைய குடும்பத்தில் ஐக்கியமா இருந்து கர்த்தரை நோக்கி பார்த்தா ஆண்டவர் நமக்கும் ஒரு பராமரிப்பை கர்த்தர் என்ன செய்வார்? கட்டளையிடுவார். அல்லேலூயா. நிறைய நேரங்களில் நாம் ஆலயத்துக்குள்ள முதல்ல வரும்பொழுது என்ன நிலையில் இருந்தோம், இன்னைக்கு சில மாதங்கள் சில வருஷங்கள் தாண்டி எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத நினைத்து பார்ப்பதற்கு சத்துரு இடம் கொடுக்க மாட்டான். தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் என்னுடைய ஞானத்தினால் வந்தது கிடையவே கிடையாதுங்க. உங்கள் ஞானத்தில் வந்தால் என்னைக்கு வந்திருக்கணும், வரலையே. எப்போ தேவ சபையிலே தேவனுடைய சமூகத்தில் வந்தீங்களோ, என்ற தேவ குடும்பத்தோடு ஐக்கியமானீங்களோ, அன்றைக்கு ராஜ்யத்தினுடைய புத்திரராய் நாம் இருக்கும் பொழுது கர்த்தருடைய பராமரிப்புக்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் மாற்றப்படுகிறோம். அல்லேலூயா. எகிப்து தேசத்தில் இருந்த வரைக்கும் கர்த்தர் அவங்களும் பண்ணலையா? அவங்கள பராமரிச்சாரா? இல்லையே. எகிப்திலிருந்து விசுவாசத்தினாலே வெளியே வந்து செங்கடலை கடந்து அந்த ஞானஸ்நானம் என்ற உடன்படிக்கை எடுத்து வந்த பிறகு வனாந்திரத்தில் 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 40 ஆண்டுகள் கர்த்தர் அவர்களை என்ன செய்தார்? வசனம் அழகா சொல்லுது, பராமரித்தார். சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணாரா? சொல்லுங்க, என்ன பண்ணாரு? பராமரித்தார். ஆங்கிலத்தில் அழகாய் போடப்பட்டிருக்கிறது, God took good care of them. வசனம் அழகா சொல்லுது பாருங்களேன், அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை. அடுத்தது சொல்றாரு, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. இங்கிருந்து சில பேர் கோயம்புத்தூருக்கு பஸ்ல போனாலே காலை தொங்க போட்டு போனாங்க, காலில் என்ன ஆயிடுச்சு? வீங்கிடுச்சு. 40 வருஷமா வனாந்திரத்தில் நடக்கிறாங்க, காலை என்ன செய்யலையா? வீங்கல. இது தேவனுடைய செயல் என்று சொல்லுகிறார். புரியுதா உங்களுக்கு? நல்ல ஆரோக்கியமா இருந்தாங்க, அதனால கால் வீங்கலன்னு போடல, கர்த்தரவங்களை பராமரித்ததுனால. இன்னைக்கு நான் சொல்றேன், நாம் ஆரோக்கியமா இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பராமரிப்பு. சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய பராமரிப்பு. இதை உணரணும், இதை உணரணும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே உம்முடைய வீட்டிலே எனக்கு நல்ல பராமரிப்பு உண்டு. ஹல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு 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 காரியத்தை இதை தியானிக்கும் போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். நிறைய நேரங்களில் சோர்ந்து போக உண்டு. என்ன ஆண்டவரே, 16 வருஷம் சபை ஆரம்பிச்சு நமக்கு ஒரு நிரந்தரமான இடம் இல்லையே. அப்போ ஆண்டவர் சொன்ன காரியம் தெரியுமா? என்ன குறை இருக்கு சொல்லு அப்படின்னாரு. என்ன குறை இருக்கு? உண்மையாக ஒன்றும் குறையே இல்லை ஆண்டவர், குறை சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லையே. என்ன இருக்குது குறை சொல்றதுக்கு? எல்லாம் நிறைவாக இருக்கிறது. ஒவ்வொரு படியை கர்த்தர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறார்? அழகாக நடத்திட்டு தான் போயிட்டு இருக்கிறாரு. அப்படியே நீ கவலைப்படுற? நாம் ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய பராமரிப்பில் இருக்கிற வரைக்கும் வனாந்திரமும் நம்முடைய வீட்டை விட சௌகரியமாக இருக்கும். 2 பா பார்த்துட்டோம். 3வது பா, தேவனுடைய குடும்பத்திலே பாசம் உண்டு. அல்லேலூயா. முதல்ல என்ன இருக்குது? பாதுகாப்பு. சொல்லுங்க, என்ன இருக்குது? பாதுகாப்பு. 2வது என்ன இருக்குதுங்க? பராமரிப்பு. 3வது என்ன இருக்குதுங்க? பாசம் உண்டு. சீஷர்கள் ஆண்டவருடைய தூரமாக போகலான்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க. திரும்ப மீன் பிடிக்க போயிட்டாங்க. ராத்திரியெல்லாம் மீன் பிடிச்சாங்க, ஒன்றும் கிடைக்கல. நாம் ஆண்டவருடைய இடத்துல இருந்தால் நம்ம என்ன சொல்லி தெரியுமா? 3.5 வருஷம் இவங்களெல்லாம் வச்சு பயிற்சி கொடுத்தது வீணா போச்சு. புதுசாக ஒன்று ஆரம்பிப்போன்னு ஆரம்பிச்சிருப்போம் நம்மளா இருந்தா.
ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? வாசிங்க, யோவான் 21:4. விடிய காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவர் இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். யோவான் 21:5. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, எப்படி கூப்பிடுறாருங்க சொல்லுங்க, எப்படி கூப்பிடுறாரு? அவர் விட்டு தூரமாக போனாலும் எப்படி தான் கூப்பிடுறாரு? பிள்ளைகளே அப்படின்னு கூப்பிட்டு, ஆண்டவர் இவர்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு அவர்களுக்கு அப்பமும் மீனும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாராம். அல்லேலூயா. யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உம்மிடத்துல இருக்கிற அந்த பாசத்துக்காக, அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். யாராவது அல்லது சூழ்நிலையினால நீங்கள் தீர்மானம், ஆண்டவர் என் மேலே அன்பு செலுத்தல நீங்கள் நினச்சிருந்தீங்க, ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார், உங்களை நேசிக்கிறார், நம்ம மேலே அன்பு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, பிள்ளைகளே, எப்படி கூப்பிடுறாருங்க? பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்துல உண்டா என்று அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார்கள். 9. அவர்கள் கரையிலே வந்து இறங்கிய போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் அவர்கள், அல்லேலூயா, ஆண்டவருடைய அன்பு பாருங்களேன், எவ்வளோ பெரிய அன்பு இல்லை? ராத்திரி முழுசும் அவங்க ரொம்ப சோர்ந்து போய் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு, வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிடுறதே பார்க்குறோம். வேதத்தில் இளைய குமாரனை குறித்து நாம் வாசிக்கிறோம். இளைய குமாரன் தகப்பனுடைய வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பாதுகாப்பு இருந்தது, பராமரிப்பு இருந்தது, பாசம் கிடைத்தது. என்றைக்கு தகப்பனுடைய வீட்டை விட்டு அவன் பிரிந்து போனானோ, குடும்பம் வேண்டாம் என்று ஒதுங்கி போனானோ, அன்றைக்கு பாதுகாப்பு அவனை விட்டு நீங்கினது, பராமரிப்பு அவனுக்கு கிடைக்கவில்லை, பாசம் இல்லாத ஒரு உலகத்தில் இப்போ அவன் என்ன செஞ்சிட்டான்? மாட்டிக்கொண்டான். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லணும், ஆண்டவரே இந்த உம்முடைய வீட்டிலே உம்முடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் பாசமும் இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. இந்த வீட்டில் என்னென்ன இருக்கணும்? தேவனுடைய சபையில் பாதுகாப்பு இருக்கணும், பராமரிப்பு இருக்கணும், பாசம் இருக்கணும். அது மூன்றும் இருக்கணும். ஒரு திருமணம் நடக்கும்போது அதனுடைய எவ்வளோ சிரமம் நமக்கு தெரியும். ஒரு திருமணத்தை நடத்தும் போது ஒரு உறவினர் வர்றாரு, நல்லா சாப்பிட்றாரு, சாப்பிட்டுட்டு ஒரு குறை சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு போயிடுறாரு. வேறு ஒரு உறவினர் வருகிறார், திருமணத்துக்கு முன்னாடியே கூட வந்து கூட இருந்து நம்ம கூடவே வேலைகள்லாம் செஞ்சு கடைசி முடிச்சு போகிற வரைக்கும் நம்ம கூட அவர் இருந்து எல்லாரையும் விசாரித்து போகிறாருன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். யார் நமக்கு ரொம்ப பெருசாக தெரியும்? என்னங்க, குற்றம் சொல்லிட்டு போகிறது தான் பெருசாக தெரியுமா? பாருங்க, இந்த 2 கூட்ட மக்களும் சபையில் இருக்கிறாங்க. ஒன்று, நான் வருவேன், நான் போவேன், அவ்வளோதான், என் வேலை முடிஞ்சு அப்படிங்கிற ஒரு கூட்டம். மற்றொரு கூட்டம், நான் என்ன செய்யலாம், நான் என்ன செய்ய முடியும்? ஏன்னா ஆலயத்துக்குள்ளே வருகிறவர்களுக்கு பாதுகாப்பு அவசியம், பராமரிப்பு அவசியம், பாசம் அவசியம். இது யார் தாங்க கொடுக்க முடியும்? ஆண்டவர்கிட்ட போங்க, ஆண்டவர் கொடுப்பான்னு சொல்ல முடியுமா? நான் தான் அதை என்ன செய்யணும்? கொடுக்குற ஒரு இடத்துல நான் இருக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் வர்றேன் போகிறேன் அப்படின்னு இல்லாமல் நான் என்ன செய்ய முடியும் என்பதை நான் யோசித்து பார்க்க எனக்கு உதவி செய்யுங்க. ஜபிக்கிற ஊழியம் செய்கிறதுக்கு ஆட்கள் வேணும். மருத்துவமனையில் யாராவது சுகவீனமாக இருந்தால் போய் பார்க்குறதுக்கு ஆட்கள் வேணும். வேத புத்தகங்களை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஆட்கள் வேணும். சோர்ந்து போய் வருகிறவர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு ஆட்கள் வேணும். நம்ம யோசித்து பாருங்கள், நான் எந்த நிலையில் இருக்கிறேன், நான் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறேன்? தேவ சபையில் நான் ஒரு விருந்தாளியாக தான் இருக்கிறேனா, அல்லது நான் ராஜ்யத்துக்காக எதையாவது செய்யணும், குடும்பத்துக்காக ஏதாவது செய்யணுன்ற ஒரு மனநிலையோடு நான் இருக்கிறேனா? மனநிலையில் ஒரு மாற்றம் வர வேண்டும். அதான் தேவனுடைய குடும்பம். தேவனுடைய குடும்பம் என்பது வாரம் ஒரு முறை கூடி நல்ல தேவனை ஆராய்த்து போகிறதல்ல தேவனுடைய குடும்பம். அது குடும்பம் கிடையாது, சத்திரம். ஆனால் குடும்பம் என்பது நான் என்ன செய்ய முடியும்? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் ஏதாவது செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். எல்லாருடைய கண்களும் மூடப்பட்ட ஒரு நிலையில் நாம் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, தேவனுடைய குடும்பத்தில் எங்களை ஒரு அங்கமாய் மாற்றினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய குடும்பத்தில் பாதுகாப்பு இருக்கணும், பராமரிப்பு இருக்கணும், பாசமும் இருக்கணும்.
அதற்கு தேவன் எங்களை எடுத்து பயன்படுத்தும் சுவாமி. எங்களை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்டோம் என்ற திருப்தியோடு நாங்கள் வாழ்ந்து விடாதபடி எங்களை சுற்றிலும் தேவையோடு இருக்கிற ஜனங்களுக்கு எங்களுடைய உதவிகளை நாங்கள் செய்ய, அன்பை பாராட்ட, விசாரிக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. உடைய கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.